வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏலியன் பிரெயின் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம், தாவேகா பாஜக அதிமுக கூட்டணியோடு சேரப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வழியாக இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படி என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா சேருவது என்றால் அது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்டிஏ கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து முக்கிய 2 கட்சிகளாக இருக்கிறது பாஜக, அப்புறம் அதிமுக, அகில இந்திய அதிமுக. இந்த 2 கட்சிகளோட கூட்டணி வந்து முன்னுமே இருந்திருக்கு, இப்பவும் அப்படி தான் இருக்குது. இடையில சில பிரச்சனைகள் வந்தது, மறுபடியும் அவங்க கூட்டு சேர்றாங்க. ஏன்னா தனியாக நின்று பிஜேபியால் வந்து தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எந்தவித வெற்றியும் காண முடியாது அப்படிங்கிறது பிஜேபி உணர்ந்திருக்கிறது. அதே மாதிரி தான் வந்து பிஜேபியினுடைய துணி இல்லாமல் வந்து திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து நடக்காத ஒரு விஷயம். அப்படின்னா அதிமுகவும் புரிந்து கொண்ட காரணத்தினால அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு விதமாக சீர் செய்யப்பட்டு இப்போ மறுபடியும் அந்த கூட்டணி வந்து வலுப்பெற்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் வந்து திரு விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து பெரிய பிரச்சனையை ஆரம்பித்து அது பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கிறதுனால தான் வந்து அவர் பாஜகவினுடைய வலையில் விழுந்திருப்பதாகவும் சிலர் வந்து சொல்லுவாங்க. அது எப்பவுமே அப்படி தான், ஒரு கட்சி மற்றொரு கட்சியோட சேருது அப்படின்னா அதற்காக பல விதமான விமர்சனங்கள் எல்லா பக்கமும் எல்லா காலங்கள்லையும் வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். இப்போ பிளாஸ்டிக் சேருக்காக பிச்சை எடுக்கிறவங்க வந்து இவ்வளோ காலமாக பிச்சை எடுத்து தான் இருக்காங்க, எதுக்காக அந்த கூட்டணி இருக்காங்க அப்படின்னு அவர்களுக்கு எதிராகவும் வருடக்கணக்காக வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கட்சி மற்றொரு கட்சியோடு சேருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அரசியல் ஆதாயங்களுக்காக தான் இருக்கும். இல்லாமல் அதனுடைய தலைவருக்கு வந்து வீட்டில் தண்ணி வரல, அவங்க பக்கோடா சுடும்போது அது பஜ்ஜியாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து அவங்க இன்னொரு கட்சியில் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அரசியல் காரணங்களுக்காக தான் இருக்கும். அப்படி அரசியல் காரணங்களுக்காக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறதே வந்து முட்டாள்தனமான விஷயம். ஸோ இவ்வளோ காலம் நீங்கள் ஒரு தத்துவம் பேசிகிட்டு இருந்தீங்க, திடீர்னு அதுக்கு எதிரான இன்னொரு கட்சியோட வந்து சேர்றீங்களா, தத்துவ ரீதியாக இது சரிப்பட்டு வருமா அப்படின்லாம் அந்த நேரத்தில் கேள்வி வைப்பாங்க. அது சரியான கேள்வி தான். இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து நிலையான ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே கூட்டணி அளவில் செயல்படாத ஒரு விஷயம். கூட்டணி அப்படிங்கிறதே வந்து தத்துவங்களை உடைத்து கொண்டு ஒன்று சேருதல் அப்படிங்கிறது தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். மற்ற விஷயங்களில் வேணால் நீங்கள் உங்கள் தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரே மனிதரை வந்து நீங்கள் கூட்டு சேர்த்துக்கலாமே தவிர அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் அப்படி செஞ்சால் உங்களால் என்றைக்குமே ஆட்சியில் வர முடியாது அல்லது அதிகாரத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு எல்லா விதமான தத்துவங்களையும் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை நீங்கள் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அதனுடைய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் கூட்டணி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை காலம் வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் ஏடிஎம்கே எல்லாம் எதிர்த்து கொண்டிருந்த தாவேகா திடீர்னு பிஜேபியோட சேருது அப்படின்னா அது நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். அந்த கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சொந்தமான தத்துவங்களை அவங்க எவ்வளோ தூரம் காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்கணும். என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அல்லது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தத்துவ ரீதியாக தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுக்கு அடிபணியை செய்வதில் அவர்கள் வந்து மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கடந்த 10 வருடங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக மோடியினுடைய ஆட்சி வந்து அந்த 10 வருடங்களில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கு முன்னாடி அவங்க அந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோடியினுடைய ஆட்சியில் வந்து அது மிக சரியாக செயல்படுத்தப்பட்டு தனக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, தனக்கு எதிராகன்னு கிடையாது, அந்த கட்சியினுடைய தத்துவங்களுக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள் இருக்கிறதோ அந்த கட்சிகளெல்லாம் வந்து அவர்களுடைய இடத்துலையே சென்று அவருடைய அந்த இடத்தை அழிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து பிஜேபி முக்கியமாக இந்த 10 வருடங்களில் வந்து முன்னிலையில் இருக்கிறது. அப்படி நீங்கள் வடநாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சூழ்ச்சி பண்ணி பண்ணது கிடையாது. கூட்டணியோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அவர்களுக்கு வந்து ஆட்சி கிடைக்கும். ஆட்சி கிடைக்கும் பொழுது வந்து இன்னும் மக்களுக்கு அதிகமான தொண்டு செய்ய முடியும், தங்களுடைய பவரை மக்களுக்கு அதிகமாக எடுத்துக்காட்ட முடியும். எவ்வளோ காலம் அவங்களால முடியாமல் இருந்த விஷயம் அதுதான். என்னதான் மக்களுக்கு தொண்டு செஞ்சாலும் அல்லது மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது மக்களுக்கு தெரியாமல் இருந்தது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை தூக்கிட்டு போகிறது, அதனுடைய கடிதத்தை தூக்கிட்டு போகிறதுனால தான். அதாவது டிஎம்கே ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி தான். ஸோ பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சியை கொண்டு வந்து தங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே மக்களுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்களோ நாங்கள் தான் செய்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய முடியாத அவங்களால செய்ய முடிஞ்சது இந்த 10 வருஷங்கள். அதனாலேயே வந்து அந்தந்த இடங்களுக்கு கூடிய அவருடைய கூட்டணி கட்சிகளை கூட தூக்கி சாப்பிடும் அளவுக்கு பிஜேபியினுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்தந்த ஏரியாக்களில் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலையும் அவங்க ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் கூடியிலேருந்து ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து பாகிஸ்தான் மாதிரியான விஷயம். இந்தியாவில் இருந்து கொண்டு நாங்கள் இந்தியர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் மிகையாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தமிழ்நாடு. இதை கேட்கும்போது நிறைய பேர் சண்டைக்கு வரலாம், நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்கள் இந்தியாவோட ரொம்ப பெருமை இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்தியாவோட சேர்ந்து ஒழுகணும், பாரத கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க வந்து
தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறதே வந்து இந்திய கலாச்சாரம் தான் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட திராவிட கட்சிகளினுடைய இந்த பித்தலாட்டங்களுக்கு என்ன சொல்கிறது மாட்டிக்கிட்டு அதில் சிக்கிக்கொண்டு இந்தியாவுக்கு கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையை வளர்த்துக்கொண்டு தமிழ்நாடு என்னமும் ஸ்பெஷலாக வெட்டி செஞ்சு இந்தியாவோட ஃபெவிகோல் தேய்ச்சி ஒட்டி வச்ச ஒரு ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மிக்கான மக்கள்கிட்டையும் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். மற்ற ஏரியாக்கள்லேயும் வந்து நடிகர்கள் பின்னால் சுற்றக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை வந்து கடவுளுக்கு அப்பாற்பட்டே வைக்கக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. கேரளாவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பின்னாடி வந்து நாய் மாதிரி அலையிற பழக்கமெல்லாம் கேரளாவில் யாருக்குமே இருந்தது கிடையாது. இங்கே வடநாட்டிலே பாருங்கள், இவ்வளோ தூரம் நீங்கள் வடக்கனுங்க மூளை இல்லாதவங்க வீடா துப்புறவனுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய வடக்கனுங்க கூட சினிமா ஸ்டார்ஸ் பின்னாடி இப்படி நாய் மாதிரி நாக்கத்தவங்க போட்டுக்கிட்டு அலைஞ்சது கிடையாதுங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் அரசியல் பலம் அப்படிங்கிறது வந்து அரசியல் தலைவர்களுக்கு இருப்பதை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவோட கூட்டணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இவங்க யாரோட கூட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும். தாவேகா விஜய் அப்படிங்கிற ஒரு சினிமா ஸ்டாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ரஜினிகாந்த், விஜயகாந்த், எம்ஜிஆர் மாதிரியெல்லாம் அரசியலில் கம்பு சுத்திரலாம் அப்படின்னு கிளம்பி வந்த விஜய்க்கு இப்போ கரூரில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது அடியாக விழுந்திருக்கிறது. அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிஜேபி ஏடிஎம்கேனுடைய சப்போர்ட்டோடு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். நான் முன்னாடி என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய தரப்பில் தான் வந்து 80% தவறு இருக்கிறது. அவர் தன்னுடைய ஹீரோயிஸ்தான் அல்லது தன்னுடைய சுப்ரீமசியை காமிக்கணும் அப்படின்னு நினச்சா தான் வந்து அந்த பிரச்சாரத்தில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான காரணம். காவல்துறையினுடைய தப்பு இருக்குது, அது 20% தான். 80% ஆஃப் த ப்ராப்ளம் வாஸ் ஃப்ரம் த டிவிகே சைடு. ஸோ அப்படி இருந்தும் கூட பிஜேபி ஆகட்டும் அல்லது ஏடிஎம்கே ஆகட்டும் அந்த பிரச்சனையை முழுவதும் வந்து அரசு தரப்பு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அளவு வரைக்கும் வந்து அவங்க அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் மனசில் வந்து இது முழுக்க விஜயனுடைய தவறு கிடையாது, இதில் நம்ம மிகப்பெரிய பங்கு வந்து காவல்துறை பக்கம் அல்லது டிஎம்கே பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கடந்த சில நாட்களாக அல்லது ஒரு வாரமாக வந்து உருவாக்குவதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் வந்து என்ன சொல்கிறது அவங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ், அவங்களுடைய டைரக்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் கிடையாது, அதனுடைய தொண்டர்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்ட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறது விஜய்க்கு வந்து ஒரு மாதிரியான கட்டுக்கோப்பு இல்லாத ஆதரவை கொடுக்கறத நீங்கள் பார்த்துட்டு வரலாம். அது வரைக்கும் விஜயை காரி துப்பிட்டு இருந்தவங்கலாம் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுறதை நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறது விஜயை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட டிஎம்கேயை தரம் தாழ்த்தி காமிக்கணும் அப்படிங்கிறது. சரி, டிஎம்கே அப்படிங்கிற அந்த கட்சியோட எனக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது விருப்பமும் கிடையாது. நானும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி இருந்தால் கூட இந்த விஷயத்தில் டிஎம்கேனுடைய தவறு அப்படிங்கிறது மிக குறைவு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அரௌண்ட் 20% நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுக்க டிவிக்கினுடைய தவறு தான் 80% இருக்குது. இன் தட் கேஸ் ஆல்சோ அப்படி இருந்தும் கூட அந்த தவறு விஜயனுடையது கிடையாது அப்படின்ட்டு கொண்டு வருவதற்காக ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதற்கு முக்கியமான காரணம் இந்த கூட்டணி விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி சப்போர்ட் பண்ணது மூலமாக வந்து அந்த கூட்டணியில் அவர் சேரதாக கூட இருக்கலாம். ஆதவர்ஜன் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கூட்டணியுடைய இந்த பேச்சுவார்த்தைலாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி தாவேகாவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்திருக்கிறது புதிதாக அப்படிங்கிற செய்தி உண்மையாக இருந்தால் யாருக்கு என்ன லாபம், யாருக்கு என்ன நஷ்டம்? முதல்ல லாபம் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒவ்வொருத்தர் வரும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த இந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய ஆட்சியில் வந்து ஸ்டாலின் நிறைய தவறுகள் செஞ்சுருந்தாலும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பர்சனாலிட்டியினுடைய அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து குறையல அப்படின்னு ரீசெண்டாக ஒரு சில நியூஸ் இதில் பார்த்தேன். அதாவது டிஎம்கே அப்படிங்கிற கட்சியை வந்து மக்கள் மதிக்கலைன்னா கூட, அதனுடைய ஆட்சி தவறு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கூட, ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஒரு தலைவனுடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து குறையாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸ்டாலினுக்காகவே வந்து நம்ம ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்களிடையில் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த டிவிக்கே சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனையினுடைய இந்த இதில் கூட மக்கள்கிட்ட என்டிடிவியோ இல்லை இந்தியா டிவி யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது கூட மக்கள் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே கல்வி வளர்ந்துருக்கு, விவசாயம் வளர்ந்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மக்கள் முட்டாள்தனமாக நம்பக்கூடிய அளவுக்கு கூட ஸ்டாலினுடைய அந்த பிரபலம், அந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது நிலையாக இருக்கிறது. அதாவது கல்வி வளர்ந்துருச்சாமா ஸ்டாலினுடைய ஆட்சியில். பாருங்கள் எந்த அவன் அந்த சொன்னவன் எவ்வளோ தூரம் முட்டாளாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இருந்தாலும் கூட அது முட்டாள்தனம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் மீது கண்மூடித்தனமாக நம்புகிற அளவுக்கு
பார்த்தா படித்த ஒரு மாதிரி நல்ல டிப்டாப் தான் இருந்தார். அந்தளவுக்கு ஸ்டாலினுடைய பாப்புலாரிட்டி இருக்குது. ஸோ ஸ்டாலினை எதிர்ப்பது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு பிஜேபியாலேயோ அல்லது ஏடிஎம்கேயாலேயோ வந்து தனியாக முடியாத விஷயம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸ்டாலின் அப்படிங்கிற சிங்கிள் மேனுடைய பாப்புலாரிட்டி உதயநிதிக்கும் டிஎம்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் அந்த பாப்புலாரிட்டி சத்தியமாக கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டாலின் சிங்கிள் ஹேண்டட்லி கேன் வின் த வார் அல்லது இந்த எலெக்ஷனை வந்து அவர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸ்டாலினுடைய முகத்துக்காக, முன்னாடி கருணாநிதியுடைய முகத்துக்காக ஓட்டு கிடைச்ச மாதிரி ஸ்டாலினுடைய முகத்துக்காக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதை தோக்கடிக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய ஓட் பேங்கில் வந்து விரிசல் விழ செய்யக்கூடிய ஆட்களோடு கூட்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. அதுக்கு அவங்க முன்னாடி ட்ரை பண்ணது வந்து பிளாஸ்டிக் சேர் பன்னாடுகளோட கூட்டம். உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பிளாஸ்டிக் சேருக்காகவே பிச்சை எடுப்பாங்க. பட் அவங்க ஏடிஎம்கே கூட சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்த பொழுது டிஎம்கே ஹேண்டில்ஸ் எல்லாம் இருந்து இவ்வளோ தூரம் பிஜேபியை எதிர்த்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஏடிஎம்கேயோட போய் இவர் சேர போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய கூட்டத்திலிருந்தே நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து பிறகு தான் வந்து திரு மாமா வளவன் அவர்கள் வந்து அந்த டாக்கெல்லாம் வழி திருப்பி விட்டார். நான் இனிமேல் அந்த ஏடிஎம்கேல சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம், இனிமேல் கிடையாது எப்பொழுதுமே சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ திரு மாமா வளவன் கூட்டணி நடக்காது அப்படிங்கும்பொழுது சீமான் பெரிய ஆளும் கிடையாது, அவருடைய சேர முடியாது அப்படிங்கும்பொழுது அடுத்து டிஎம்கே ஓட் பேங்கில் மிகப்பெரிய விரிசல் விழ வைக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணியில் இல்லாத ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய விஜயனுடைய அந்த கட்சி தான். விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் வந்து அதிகபட்சமாக இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலான இளைஞர்களாக இருப்பாங்க. அதாவது 90s பிறகு வந்தவங்க தான் விஜயனுடைய ஃபேன்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடியதுலேயே வந்து 90sலேருந்தே அவருடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க கூட வேறு வேறு கட்சிகளில் இருக்கலாம். ஆனால் இப்போ அவருடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த யங் பிளட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த லோ காஸ்ட் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கிரேடில் இருக்கக்கூடிய மக்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த இந்த தேவர் இனத்தை பார்த்தவங்களாம் வந்து மேக்ஸிமம் ரஜினிகாந்தனுடைய ஃபேன்ஸாகவோ அல்லது விஜயகாந்தனுடைய ஃபேன்ஸாகவோ அப்படி இல்லைன்னா அஜித்தினுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக வந்து தேவர் இனத்தை சேர்ந்தவங்களெல்லாம் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து அஜித்தினுடைய விருத்தனமான ஃபேன்ஸாக இருப்பாங்க நீங்கள் பார்க்க முடியும். ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த லோ காஸ்ட் பீப்புளுடைய ஓட் பேங்க் இல்லைனா அந்த கிரேடில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வந்து அதிகமாக விஜயனுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது விஜயனுடைய ஃபேன்ஸ்ன்னு தான் சொல்ல முடியுமே தவிர தொண்டர்கள்னு சொல்ல முடியாதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த விருத்தனமான ஃபேன்ஸ் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி சேர்ந்த மக்களாக இருக்கிறதுனால விசிகேனுடைய ஓட் பேங்கில் வந்து மிகப்பெரிய விரிசல் விழும். இவ்வளோ காலம் வந்து அந்த மைனாரிட்டி இல்லைனா லோக்கஸ் பீப்புளுடைய ஓட்ஸ் எல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவங்க வந்து விசிகே தான். அதாவது டிஎம்கேக்குன்னு தனியாக ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்குது. முஸ்லீம்ஸ் ஓட் பேங்க் ஆகட்டும் அல்லது கிறிஸ்டின் ஓட் பேங்க் ஆகட்டும், அதுக்கு முடிஞ்சால் அடுத்து எஸ்சி/எஸ்டி ஓட் பேங்காக இருக்கட்டும். இந்த எஸ்சி/எஸ்டி ஓட் பேங்கில் வந்து ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கேவுக்கே டைரெக்டாக ஓட் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து கன்சாலிடேட் பண்ண வேண்டிய தேவை டிஎம்கே கிடையாது. பட் விசிகே சார்பாக வரக்கூடிய அந்த ஓட்ஸ் எல்லாம் வந்து விசிகே தான் ஓட் பேங்க். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் விசிகே இன்னும் வந்து டிஎம்கே கூட்டணியில் என்ன சொல்கிறது சொத்திட்டாவது இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஓட் பேங்கில் விரிசல் விழ வைப்பதற்காகத்தான் அந்த ஓட் பேங்கில் விரிசல் விழ வைக்கிறதுக்கு விஜயால் தான் முடியும். ஆனால் விஜயனுடைய ஓட் பேங்கில் மெஜாரிட்டி ஃப்ரம் இந்த எஸ்சி/எஸ்டி இதில் இருக்கிறவங்க. அடுத்து ரெண்டாவது வந்து விஜயனுடைய ஓட் பேங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்சி/எஸ்டிலேருந்து இவாஞ்சலிஸ்ட் மூவ்மெண்ட் மூலமாக கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆன ஆளுங்க. விசிகேலையும் வந்து பெரும்பாலான மக்கள் அவங்க தான். அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், விசிகே வந்து இந்த இவாஞ்சலிஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய என்ன சொல்கிறது வழக்கு பிடிச்சி வெஞ்சாமரம் வீசி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவாஞ்சலிஸ்ட் குரூப்பில் இருக்கிறவங்களும் வந்து மேக்ஸிமம் விஜயோட பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் காரணம் வந்து விஜய் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. விஜயும் கடந்த அவருடைய கடைசி சில சினிமாக்குள்ளே வந்து தான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறது வந்து முன்னிறுத்த நிறையவே முயற்சி பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின் ஓட்ஸும் இதனாலேயே வந்து டிஎம்கேலேருந்தே பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இவ்வளோ காலம் வந்து டிஎம்கேக்கு கீழே இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிறிஸ்டின் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கிறிஸ்டின் ஓட் பேங்க்ஸ் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டின் ஓட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து விஜயனுடைய பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஸோ இப்படி விஜய் வந்து எஸ்சி/எஸ்டி ஓட் பேங்க், அப்புறம் கிறிஸ்டின் ஓட் பேங்க், அப்புறம் இவெஞ்சலிஸ்ட் மூலமாக கன்வெர்ட் ஆன கிறிஸ்டின்ஸ் ஓட் பேங்க், இதை மூணுமே பிரிக்கக்கூடிய வலு அவருக்கு இருக்கிறதுனால டிஎம்கேனுடைய ஓட்டில் வந்து மிகப்பெரிய விரிசல் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தான் விசிகே நினச்சாலும் நடக்காது அப்படிங்கிறனாலேயே வந்து விஜய் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்காக. ஸோ இதன் மூலமாக ஏடிஎம்கேக்கு வந்து டிஎம்கேவை தளர்த்துறதன் மூலமாக ஏடிஎம்கேனுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் மட்டுமே அவர்களுக்கு போதும் அவர்களுக்கு ஜெயிக்கிறதுக்காக. அடுத்து வந்து பிஜேபிக்கு இதனால் என்ன ஒரு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ காலமாக வந்து பிஜேபிக்கு
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடைக்காம வலுவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாண்டு கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் வந்து ட்ரெடிஷ்னல் ஓட்ஸு அவங்களுக்கு பத்தாது. இப்போ தான் அண்ணாமலையின் மூலமாக தான் வந்து ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு வருது. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து 2 மிகப்பெரிய கட்சிகளை வந்து எதிர்க்கணும். இப்போ அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே. இது 2லையுமே வந்து ஏடிஎம்கேனுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை பிரிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஏன்னா அது ரொம்பவே ஆழமாக ஊறி போன ஒரு வேர். ஆனால் நான் முன்னாடியே என்னுடைய வீடியோவில் சொன்ன மாதிரி டிஎம்கேனுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து அந்தந்த டைமில் கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு ஓட் பேங்க்ஸாக தான் இருந்திருக்கு. அவங்களுக்குன்னு ஆழமான வேர்கள் கிடையாது. திராவிடம் பேசக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பு செய்யாதவர்கள் அப்படிங்க நீ போயிடணும். கடவுளை நம்பக்கூடிய மக்கள் தான் வந்து நிறைய பேர் டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், வெக்கமான சூடு சோரணி இருக்கா அப்படின்னு. பட் கடவுள் மறுப்பு திராவிடம் அப்படிங்கிற அந்த வேரில் ஊறின ஓட் பேங்க் வந்து ரொம்ப கம்மி. அது அல்லாத ஓட் பேங்கு தான் வந்து டிஎம்கேக்கு ஓட் பண்ணுது. அது பல காரணங்கள் இருக்கலாம். அந்தந்த டைமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்க்கட்சிகள் செய்த தவறுகள், இது எல்லாம் இல்லை ஆளுங்கட்சி செய்த தவறுகள், இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு ஓட் கன்சல்டேஷன் பண்ணி தான் இது வரைக்கும் வந்து டிஎம்கே வின் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து டிஎம்கேனுடைய அந்த பாலிடிக்ஸையும் ஏடிஎம்கே எல்லாம் தாண்டி பிஜேபி வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் ஒரு ஒரு சாலிடான ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு வந்து டிஎம்கேனுடைய ஓட் பேங்கை பிரிக்கக்கூடிய ஒருத்தர் கூடி வேணும். அதற்கு வந்து இந்த டிவிகேனுடைய ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதன் மூலமாக பிஜேபி கேன் ஹேவ் அ சாலிட் ஸ்டாண்ட் இன் தமிழ்நாடு. அடுத்து வந்து டிவிகேக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிவிகேக்கு வந்து வந்த உடனே ஆட்சி பிடிக்க முடியாதுன்னா கூட அவங்களுக்கு வந்து அரசியலில் அனுபவம் மிக்க 2 கட்சிகளுடைய பலம் கிடைக்கும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விஜயனுடைய தவறு என்ன நடந்தது அப்படின்னா அவருடைய அனுபவ குறைவு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா கட்சியை கூட்டமாக நடத்த முடியாமல் அது எப்படி நடத்துறதுன்னு தெரியாமல் அவருடைய தொண்டர்களுக்கு வந்து எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான அனுபவம் இல்லாத ஆட்களை வைத்துக்கொண்டு அவரால் என்றைக்குமே ஆட்சி பிடிக்க முடியாது, அல்லது பெருவாரியான வெற்றி பெறவும் முடியாது. அது அவருக்கே வந்து திருப்பி அடிக்கத்தான் செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி மாதிரியான மிகப்பெரிய கட்சி, ஒன்று நேஷனல் லெவலில் பெரிய கட்சி, இன்னொன்று வந்து ஸ்டேட்டில் பெரிய கட்சி, என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு 30-40 வருஷமாக வந்து அனுபவம் இருக்கக்கூடிய கட்சிகள். இந்த கட்சியினுடைய பலம் இருக்கும்பொழுது, அதனுடைய தொண்டர்களுடைய பலம் இருக்கும்பொழுது வந்து இந்த தேர்தலையோ அல்லது அரசியல் களத்தையோ வந்து விஜயால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும்போது எப்பவுமே ஒரு குழந்தைக்கு வந்து தன்னுடைய அப்பாவனுடைய அம்மாவனுடைய கைப்பிடிச்சு நடக்கும்பொழுது வந்து அதனால் ஈஸியாக நடக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போது விஜயனுடைய கட்சிக்கு இப்போது இந்த 2 கட்சிகளுடைய பலம் இருக்க போகிறது. அவங்க எந்த இடத்துலலாம் தவறுவாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து அவர்களுக்கு கைப்பிடித்து தாங்குவதற்கு இந்த 2 கட்சிகளுமே இருக்கும். அப்படிங்கிறனாலே வந்து விஜயனுடைய கட்சிக்கு வந்து காலை ஊன்றுவதற்கு இது ஒரு லாபமான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இந்த கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதாவது அவங்க தவறு செஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது அதில் அந்த அசம்பாவிதம் தான் நடந்தால் அதில் அவங்களுக்கு கை கொடுக்கவோ இப்போ இந்த 2 கட்சிகள் இருக்கிறது. ஸோ இந்த 3 கட்சிகளுக்குமே வந்து இதுதான் லாபம். இனி நஷ்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிவிகே மாதிரியான ஒரு கட்சி விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாரை ரைஸ் பண்ணி விடுறது அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் வரக்கூடிய காலகட்டத்தில் டிஎம்கே என்ன தவறு செஞ்சதோ அதே தவறாகத்தான் இருக்கும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் யாருமே கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும். சினிமாவிலேருந்து வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான். இப்போ ரஜினியும் அஜித்தும் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் கண்டிப்பாக ஈடுபடாது, விஜய் காணாமல் போயிடுவார் அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் விஜய் மட்டுமே ஒரு சாலிடான ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய இந்த செலிபிரிட்டி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கும் இன் ஃபியூச்சர். இவர் வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னா அரசியல் அனுபவம் எல்லாத்தோடையும் அவர் வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னா பின்னாடி வந்து அது ஏடிஎம்கேவுக்கே வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும். ஏன்னா பின்னாடி வந்து இவங்க விஜயை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ டிஎம்கேவை எதிர்க்கிறத விட ரொம்ப மோசமான விஷயமா போயிடும். எதிர்க்கிறதுக்கு இன்னும் அதிகமாக சக்தி தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதான் வந்து ஏடிஎம்கே கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு கூட்டு சேர்ந்து நாம் அந்த காலை வச்சதுக்கப்புறம் ஆட்சி கிடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம டெவலப் ஆகி அதுக்கப்புறம் விஜயை எதிர்த்தரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் செய்த மாதிரியே அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது. தமிழ்நாடுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ காமராஜரே கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட சினிமா அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது பிற்போக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி முட்டாள்தனமான எண்ணப்பாங்கு இருக்கிறது. ஸோ அந்த சூழ்நிலைகளில் வந்து வடநாட்டில் அரசியல் ரீதியாக மக்கள் தலைவர்களை நம்புவதைப் போல இங்கே வந்து மக்கள் தலைவர்களை நம்புவது கிடையாது.
இங்கே சினிமா ஸ்டார்ஸ் தான் நம்புகிறாங்க. ஸோ பிஜேபிக்கும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகுது. இப்போது டிவிகே அவங்க வளர்த்து விட்டாங்க அப்படின்னா பின்னாளில் இன்னும் அடுத்த ஒரு ஃப்யூச்சரில் வந்து பிஜேபிக்கு அண்ணாமலை கிடையாது, அதை விட பெரிய திருவண்ணாமலையை கொண்டு வந்தால் கூட விஜய் எதிர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விஜயை வளர்த்து விடுறது அப்படிங்கிறது வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்க போகுது. அது நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தேவையில்லாத ஆணியை அடித்து அப்புறம் பிடுங்கி எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அது வரும். பிஜேபி அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணியில் ரொம்ப சூதானமாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்துடாமல் பார்க்குற அளவுக்கு அவங்க சூதானமாக இருந்தாங்க அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டு அவங்க விஜய் தன்னுடைய இஷ்டத்துக்கு வளர விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கும் அது மிகப்பெரிய நஷ்டமாகத்தான் மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதில் லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கட்சிகளுக்குமே லாபம் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி கிடைக்கும். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மாறிடும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு ஆளுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடும். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் அனுபவம் மிக்க 2 கட்சிகளுடைய கைப்பிடித்து தூக்கு விடுவதற்கு 2 கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். இதுதான் லாபம். நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அல்லது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் விஜயை வளர்த்து விடுதல் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் மிக பெரும் பிரச்சனையாக மாறும். விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன நஷ்டம்னு கேட்டிங்க அப்படின்னா விஜயினுடைய அந்த கொள்கை ரீதியான அந்த பரப்புரை வந்து எடுபடாது. அவரை கொள்கை ரீதியான ஒரு தலைவனாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். நான் ஜெயக்குமார் புஷ்பகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எலியன் பிரைன் தமிழ்.